ஆஃப்டர் ஆல் ஒரு 90,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்குதுங்க. அது ஒரு பெரிய விஷயமா அது. 23,000 ஓட்டு வாங்கியிருக்கார். டெபாசிட் போறது என்னங்க? எனக்கு என்ன புதுசா? எந்த தேர்தல்ல நான் டெபாசிட் வாங்கியிருக்கிறேன்? வி டோன்ட் கேர் அபவுட் டெபாசிட். அது வேணா ஆஃப்டர் ஆல் ஒரு ரூ. 20,000 அது போனா போதும். எத்தனை கோடி வச்சிருந்தோம்? எங்களுக்கு 20,000 ஒரு அமௌண்ட்டா? 23,000 ஓட்டு வாங்கியிருக்கு. மாபெரும் வெற்றி. ஆஃப்டர் ஆல் ஒரு 90,000 ஓட்டு வித்தியாசத்த வந்து பெருசு பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க. சிரிப்பா வருது சார். எனக்கே சிரிப்பா வருது. ஒரு வெற்றியா சார் அது திமுக கிடைச்சிருக்கிறது? அசிங்கமா இல்ல? ஜஸ்ட் ஒரு 90,000 சார் பிச்ச ஓட்டு. 23,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. என்ன விளையாட்டா? சாதாரண விஷயமா? அதுவும் பெரியார் எதிர்த்து பேசியிருக்கார். பெரியார் காலி. பெரியார் காலி. டெபாசிட் மாத்திரம் வாங்கி இருந்தோம்னாக்கா, இந்நேரம் ஆட்சிய கலைக்க சொல்லியிருப்போம். இது வஞ்ச புகழ்ச்சியால இருக்கு. தெரியாது. இதுக்கு பேர் வஞ்ச புகழ்ச்சியா நீங்க? நான் புகழ்ந்து பேசுறேன் என்னங்க? அவர காப்பாத்துறதுக்காக வந்திருக்கிறீங்க. அவர வந்து அ எப்பேற்பட்ட மகத்தான வெற்றின்னு நீங்க வந்து கொண்டாடிட்டு இருக்கிறீங்க. அத போய் நம்ம இது கேவலப்படுத்துவோமா? சீமானுக்கு ம மக்கள் முட்டாளுங்க. மக்கள் முட்டாள்கள். 90,000 பேரு அதிகமா ஓட்டு போட்டு திமுக ஜெயிக்க வச்சிருக்காங்க. எப்பேற்பட்ட ஒரு உத்தம புத்திரன். அவர் கட்சியில நிக்கிற ஒரு வேட்பாளர வந்து தோற்கடிச்சது தோற்கறது ஒண்ணும் புதுசு இல்லையே. எங்களுக்கு என்ன டெபாசிட் நாங்க என்னைக்கா வாங்கியிருக்கோமா? எந்த தேர்தலையா வாங்கியிருக்கோமா? டெபாசிட் பணத்த பத்தி பேசுறாங்க. அது ஒரு செய்தியா அது? அது ஒரு செய்தியா? எந்த தேர்தல்ல நாங்க டெபாசிட் வாங்கியிருக்கிறோம்? அதெல்லாம் தேர்தல்ல டெபாசிட் போறது சகஜம் தான். அதுக்கெல்லாம் வந்து மனசு உடைஞ்சா முடியுமா? அது தோல்வி எப்பவுமே அனாதை குழந்தை. ஜெயிச்சுட்டா, அவன் ஜெயிச்சதுக்கு நான் தான் காரணம்னு 10 பேர் வந்து நிப்போம். தோத்துட்டா யாருன்னே தெரியாது. அவன நம்ம கண்டுக்கவே மாட்டோம். அதுதான் உலக வழக்கம். அது எப்பவுமே சொல்லுவாங்க. ஃபெயிலியர்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஆர்ஃபன். ஆ அவர் வந்து சில சோதனைகள வச்சாங்க. நீங்க சொல்ற அந்த உலகத்தின் மிகப்பெரிய தலைவர். மகத்தான தேசமே கொண்டாடுகிற தலைவர் சீமான். அவருக்கு சில சோதனைகள அவங்க பாஸ் வச்சார். அதுக்காக தான் வந்து பெரியார பத்தி கேவலமா பேசி எல்லாம் பேசினாரு. எல்லாம் பேசிட்டு அதில வந்து என்ன சொன்னாரு, பாருங்க பெரியார பத்தி நான் இவ்வளோ கேவலமா பேசி ப திராவிட மாடலுக்கு எகென்ஸ்டா பேசியிருக்கிறேன். திராவிட இயக்கத்த உருவாக்கின பெரியார கேவலமா பேசியிருக்கிறேன். இதுக்கு மேல நான் உங்களுக்கு விசுவாசமா எப்படி இருக்க முடியும்னு அவரு அங்க சொன்னார் அமித்ஷா கிட்ட. அவரு சாயந்தரம் பெரியார பத்தி பேசுறாரு. மறுநாள் காலையில அ அமித்ஷா கட்டுப்பாட்டில இருக்கிற தேர்தல் ஆணையம் மாநில கட்சின்னு அங்கீகாரம் குடுக்குது.